இன்றைய இளைஞனே, உனது பயணம் எதை நோக்கி என்று உனது விம்பத்தை நீ கேட்டதுண்டா? பிறப்பது நம் கையில் இல்லை, இறப்பதும் நம் கையில் இல்லை. வாழ்வதற்கு மட்டும் நாம் யார் என்ற வரட்டு வேதாந்தத்தின் மீது வாள் வீசு. தன் நம்பிக்கையை சுட்டெரிக்கும் இலக்கியங்களையும் ஏற்பாடுகளையும் இடறிவிடு. மரணம் மெய் என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ, வாழ்வு பொய் என்பதும் அவ்வளவு பெரிய பொய்யே. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் உண்மையானது. அந்த நிமிஷங்கள் இலட்சியங்களால் மட்டுமே கௌரவிக்கப்படுகின்றன. காலம் இறந்து விடுகின்றது, ஆனால் அது மனிதனின் செயல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறந்த காலத்தில் கட்டப்பட்டதுதான் தாஜ்மஹால். ஆனால் அந்த இறந்த காலம் தாஜ்மஹாலின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. திருவள்ளுவன் இறந்த காலத்தில் இருந்தவன்தான், ஆனால் இன்னும் அவன் இறந்து விடவில்லை. நிகழ்கால பூமியை செதுக்கிக் கொடுத்ததே இறந்த காலத்தின் இலட்சியமும் உழைப்பும் தான். இலட்சியமில்லாத வாழ்க்கை ஆணியில் தொங்குகின்ற சட்டை மாதிரி உள்ளீரற்று தள்ளாடுகின்றது. இளைஞனே, இன்று உனது லட்சியம் என்ன? காற்றின் போக்கில் பறக்கும் காகிதமாய் நம்மில் பலருக்கு இலக்கு என்ன என்பது தீர்மானமாகாமலே இருக்கின்றது. பல நேரங்களில் அதை நாம் தீர்மானிப்பது என்பது சாத்தியமில்லாமல் இருக்கின்றது. எனவே நம் இளைஞர்களில் பலருக்கும் இருக்கும் வரைக்கும் சுவாசிப்பதே லட்சியமாயிருக்கின்றது, அல்லது சுவாசிக்க முடிந்த வரைக்கும் இருப்பதே லட்சியமாயிருக்கின்றது. இளைஞனே, உனது லட்சியம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கூட இருக்கலாம், அல்லது சூரிய மண்டலத்தை போல் தொட முடியாத தூரத்திலும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று இருக்கட்டும். கழுதையில் சவாரி செய்கின்றவன் கழுதையின் வாயருகில் கேரட்டை காட்டிக்கொண்டே போவதை போல் உனது லட்சியத்தை காட்டிக்கொண்டே உன்னை நீ வழி நடத்து. உனது 17வது வயதிலிருந்து 24வது வயதிற்குள் உனது திசை எது என்பதை நீ தீர்மானிக்க தெரிந்து கொள்ளாவிட்டால் உனது பயணத்தில் நீ பாறையில் மோதிய பந்தாய் திரும்பி வர வேண்டியிருக்கும். அப்படிப்பட்டும் அடியினால் 30 வயதிலேயே உனக்கு முதுமை வந்துவிடும். ஏனென்றால் நமது கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகின்றதே தவிர மூளையையும் மனசையும் அது முழுமையாக்கவில்லை. எனவே தான் நம்மில் பலர் ஒரு சிறு தோல்வியிலும் கூட காலானில் இடி விழுந்த மாதிரி கருகி போகின்றோம். உனது லட்சியம் என்று நீ கோடு கிழித்து கூறுவது எதை? மருத்துவராவது, பொறியியல் வல்லுநராவது, ஆசிரியராவது, எழுத்தாளராவது, ஓவியராவது, தனி தொழில் தொடங்குவது, இவை போன்ற ஆசைகளுக்கெல்லாம் நீ லட்சியங்கள் என்று நாமகரணம் சூட்டிக்கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் லட்சியங்கள் அல்ல, நீ தேர்ந்தெடுக்கும் துறைகள், அவ்வளவுதான். இந்த துறையில் நீ வாழ நினைப்பது உன் விருப்பம். இந்த துறையை நீ வாழ வைப்பது உனது லட்சியம். குறைந்தபட்சம் உனது லட்சியம் என்பது அதுதான். நம்மில் பலர் ஒரு நாட்காலி கிடைக்கும் வரைக்கும் தீயை போல் சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள். கிடைத்த பிறகோ அந்த நாட்காலியை போல் விரைத்து போகின்றார்கள். நம்முடைய அகராதியில் ஆசிரியன் என்பவன் கற்பதை நிறுத்திவிட்டவன். அரசாங்க ஊழியன் என்பவன் 1ஆம் தேதி மட்டும் உறங்காதவன். மருத்துவன் என்பவன் தும்மிக்கொண்டே ஜலதோஷத்துக்கு மருந்து கொடுப்பவன். இந்த நிலை மாற வேண்டாமா? நம்மில் பலருக்கு உத்தியோகம்தான் லட்சியம் என்பதால் வருகின்ற ஊர்கள் இவை. பதவி உயர்வை டேட் ஆஃப் பர்த் மட்டுமே தீர்மானிக்கும் என்பதால் இளைஞர்களுக்கு கூட சோகத்தால் சோகை பிடித்து விடுகின்றது. இளைஞனே, உனது லட்சியம் என்பது வெறும் பதவி மட்டுமல்ல, அதற்கு மேலே. இந்த உலகம் துணை கண்டதிலிருந்தும்
வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் லட்சியத்தோடு இருப்பதுதான் தீர்வு என்று நான் திரித்து சொல்ல மாட்டேன். அதற்கு தீர்வு காண்பதோடு இலட்சியம் தீர்த்து விடுவதில்லை என்று சொல்கின்றேன். எதிரி என்று ஒருவன் இல்லை என்றாலும் எதிரியை ஏற்படுத்திக் கொள் என்றார் மாசேத்துங். இதுவரைக்கும் லட்சியம் என்று ஒன்று இல்லாவிட்டாலும் லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள். ஆனால் லட்சியம் என்பது உன் எதிரி அல்ல, நண்பனே.